காலையில் நாங்கள் சன் நியூஸில் ஒரு நியூஸ் பார்த்தோம். போலூர் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா குவாரி ஊழியர்களை மிரட்டினதா ஒரு தவறான செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து குவாரி ஊழியர்கள் கிடையாது, அவங்க தான் குவாரி உரிமையாளர்கள். அந்த வீடியோவில் இருந்த 3 பேர் தான் குவாரியுடைய உரிமையாளர்கள். அதை நாங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்தி சொல்கிறோம். இங்கே வந்து நாங்கள் 25 வருஷமாக இருந்துட்டு வரோம். பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த மலையில தான் குவாரி இயங்கிட்டு இருக்கு. அவங்க பெரிய பெரிய வெடியெல்லாம் வச்சு தகர்க்கிறதுனால இந்த மாதிரி கற்கள்லாம் வந்து வீட்டு மேலே விழுந்து டேமேஜ் ஆகுது, வண்டி மேலே விழுந்து டேமேஜ் ஆகுது. இந்த குழந்தைங்க மேலே ஒரு டைம் விழுந்து அடிபட்டிருக்கு. இந்த புகாரெல்லாம் நாங்கள் 10 வருஷமாக தெரிவிச்சுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ அதிகாரிகள்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனால் இப்போ இருக்கிற எம்எல்ஏ எளிதில் அணுகக்கூடியவராக இருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட புகார் பண்ணோம், ஃபோன் பண்ணோம். அவர் டைரெக்டாக எடுத்து பேசி அடுத்த நாளே இந்த குவாரி விசிட் பண்ணாரு. விசிட் பண்ணும்போது குவாரியுடைய உரிமையாளர் அவங்களுடைய பையன் அவங்களாம் எம்எல்ஏவை தரக்குறைவா நக்கலா பேசி அவரை வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசுற மாதிரி அவரை தூண்டி விட்டாங்க. எம்எல்ஏ ஆய்வு பண்ணும்போது அதிகாரிகளோட தான் வந்து ஆய்வு பண்ணாரு. அதிகாரிகளையும் அந்த குவாரி ஓனரோட பையன் வந்து தரக்குறைவா மரியாதை இல்லாம நக்கலா பேசுனதுனாலதான் எம்எல்ஏ இன்னும் அதிகமா கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாரு.